ஹாய் 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 ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வருண் ஆர்மி 143 வந்துட்டேன், வாங்க வாங்க. ஹாய் புஜ்ஜி, ஹாய் ஹாய் ஹாய், எல்லாருக்கும் பெரிய ஹாய். அண்ட் நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போது ட்ரிவாண்ட்ரமில் இருக்கேன், கேரளா. இங்கே நான் ஷூட்காக வந்திருக்கேன், நம்ம மௌனராகம் சீரியலுக்காக. ஹாய் ரவீனா கிராஷ், ஹாய் மாசூம் தீதி, ஹவ் ஆர் யூ? ரவீனா த குயின் தலைவி, கியூட்டி. மாசூம் தீதியா, நீங்கள் தான் கியூட்டி. லைக் நான் இங்கே கேரளாவுக்கு ஷூட்காக வந்திருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி மௌனராகம் திருப்பி நாளையிலேருந்து 10 o'clock நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நாங்கள் இங்கே உங்களுக்காக நாங்கள் கண்டினியூஸாக ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி கேரளாவில் வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஷூட் பண்ண பெர்மிஷன் கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு நாங்கள் சாட்டர்டே சண்டே மட்டும் லீவ் எடுத்துக்கிறோம். அண்ட் எனக்கு கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. பட் யார் கூட நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் தொடர்ந்து மௌனராகத்தை பாருங்கள். நிறைய ட்விஸ்ட் இருக்குது, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது. எங்கள் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். அண்ட் யூஸ்வலாக நான் எப்பயுமே கேரளாவில் இருந்தேன்னா என்னோடய ரூம்குள்ளேருந்து தான் லைவ் போவேன். பட் இன்றைக்கி கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் வெளியே சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ இங்கேருந்தே லைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் இருக்கேன். நான் இங்கே தான் ஃபோட்டோ எடுப்பேன். ஸோ இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர்னா நான் காட்டுறேன், இங்கே பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாமே என்னோட பிரதர்ஸ். அஜிச்சாட்டா, லைவ் லைவ். உங்களுக்கு தெரியுதா என் ஃபேஸு? அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சென்னையில் லாக்டவுன்லாம் எப்படி போகுது எல்லாம் சொல்லுங்கள். கேரளாவில் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அதுவும் சாட்டர்டே சண்டே வந்து சும்மா வெளியே இறங்குனா கால் மேலேயே அடிப்பாங்க. எஸ், பேப்லோ சேட்டா அவர் தான். அதுக்கப்புறமா சாட்டர்டே சண்டே சும்மா வெளியே இறங்கினா கால் மேலே அடிப்பாங்க. டபுள் மாஸ்க் வந்து கம்பல்சரி. ஷூட் பண்ணும்போது ஷூட் இல்லாதவங்க வந்து மாஸ்க் கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறமா தர்சா ஃப்ரீக், ஹாய். Keep rocking darling. Thank you சேச்சி, your voice is so cute. Thank you. இவர் தான் நவீன் அண்ணன். हाय சொல்லுங்க நவீன் அண்ணா. आलम भैया मेरे ऊपर पानी मत डालिए. என் மேல தண்ணி ஊத்துறாரு ஆலம் பையா. நான் பார்த்தா நானே உள்ள வந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து எப்படியோ ஒரு வழியா 12th பாஸ் ஆயிட்டேன். 12th எவ்வளவு கஷ்டப்பட்டு பாஸ் ஆன தெரியுமா? அதுக்கு நான் வந்து ராப்பகலா படிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு வா. ஊருக்கே தெரியும் நீ இன்டர்வியூல சொல்லிட்டேன்னா. இருந்தாலும் நம்ம சும்மா அப்படிதான் சொல்லணும். அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சென்னையில் எல்லாம் இங்கே எப்படி இருக்கு? அப்புறம் நம்ம டைரக்டர் சார், கேமராமேன் சார், அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே கோ டைரக்டர், ஏடி, ஸ்கேம் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. எல்லாம் மேலே இருக்காங்க தெரியுமா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு என்ன சொல்கிறது, செத்த பயில் உங்களை காட்டுறேன். ஆமாம், அப்போ நீங்கள் எல்லாரும் ஹாய் செத்த பயிலுலா அப்படின்னு மெசேஜ் அனுப்பணும். ஐ மீன் கமெண்ட் பண்ணணும். ஓகேயா? ஹாய் சொல்லுங்க. ஹாய். லைவ்ல இருக்கீங்க. யூ ஆர் ஆன் லைவ். ஐயோ முடி. ஓகே. ஹாய், வாட்ஸ் அப்? தீ குறைச்சிட்டு பொட்டிச்சிட்டு வேணும். அப்போ உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், இவங்களை காட்டும்போது ஹாய்ரா செத்த பயலே. பார்த்தீங்களா உங்களுக்கு கமெண்ட், ஹாய்ரா செத்த பயலே. செத்த பயல நீங்க தான் செத்த பயல, செத்து போனவன். ஐயோ நீங்க வந்து செருப்பால் இன்னும் தைரியம் செருப்பால் அடிப்பேன் அப்படி சொல்லிட்டாரு. அதனால நீங்க எனக்கு இவ்வளவு சப்போர்ட்னு எனக்கு தெரியவே இல்லை. அச்சோ ஹவ் கியூட் யூ. ஹே டார்லிங்ஸ், ஹவ் ஆர் யூ? செத்த பயலே. வெரி குட் வெரி குட். எல்லாரும் இப்படிதான் தீயா வேலை செய்யணும். தீயா வேலை செய்யுது பாத்துங்க.
இப்போ எங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் டைம். நாங்கள் இங்கே வந்து டீ எல்லாம் செய்வாங்க. அப்புறமா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க, அதெல்லாம் சாப்பிடுவோம். அதுக்கப்புறமா நாங்கள் திருப்பி நாளைக்கு வந்து ஷூட் பண்ணுறோம். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல, நான் வந்து மாப்பிள்ளை வீட்டில் தான் இருப்பேன். அதுக்கப்புறமா நீங்கள் இனிமே என்ன வந்துட்டு ஆமாம் மாப்பிள்ளை தான் சமைக்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரில் யார் மாப்பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியாது. அண்ணன் தம்பி புதுசாக வர பொண்ணுங்க சமைக்கிறாங்க. டாபர்மேன் கேட்டுங்க. டாபர்மேன் கேட் வந்து நாங்கள் கல்யாண மண்டபம் ஷூட் வச்சுருந்தோம் இல்லையா, அங்கேருந்து ஒரு பூனை, அதுதான் டாபர்மேன் கேட். இங்கே இல்லை. മലയാളം അറിയോ? മലയാളം എനിക്കറിയാം, കുറച്ചറിയാം. அட ரவீனா செத்த பையல இல்ல, ஏன் இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பையலூரா? நான் வந்து இவனுங்களை செத்த பையலன்னு சொல்ல சொன்னா என்னையா செத்த பையலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இவங்க ஏதோ சமைக்கிறாங்க, சமைக்கட்டும். நம்ம போய் என்னது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்? பாப்கார்னா? ஒன்றும் வரல. இது பிஃபோர். After? Sometime after. ஓகே, நீங்க பாப்கார்ன் செஞ்சுட்டு அங்க எடுத்துட்டு வாங்க, நான் போறேன். கொஞ்சம் கூட என்ன பேச்ச மதிக்கிறது இல்ல, நான் சொல்றது எதுவும் கேக்குறது இல்ல. டீ சாப்பிட்டாங்களா எல்லாரும்? மாப்பிள்ளை வருண கூப்பிடுங்க. with whom you got married ரவீனா. வருண கூப்பிட்டாச்சு. நான் யாரை கல்யாணம் பண்ண அப்படின்றது வந்து சீக்ரெட். உங்களுக்கு என்ன தோணுது? நான் யாரை கல்யாணம் பண்ணிருக்கேன்? தோணுது விடு. உங்களுக்கு யாரை கல்யாணம் பண்ணணும்? இவங்கள கல்யாணம் பண்ண ஓகேவா இல்ல அவங்கள கல்யாணம் பண்ணணுமா? நீங்க சொல்லுங்க. இந்த பையன் கியூட்ல, இவன் ஓகேயா? அது செல்ஃபி கேம் தான் தெரியுது. மேரேஜ் வித் வருண் ஆர் தருண் பரை ப்ளீஸ். 2 பேரும் முடியாது. வச்சது நான் தான், ஆனா அவரு செருப்பால அடிப்பேன்னு சொல்றாரு. டோட்டலி டிசப்பாயிண்டட். இல்ல செத்த பையலே தருண், செத்த பையலே போடாடே வருண். வருண் கூட கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னா நீங்க ஆசைப்படுறீங்க? சரி, யார சொல்றது பாருடி. என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. யாரு? சிங்கிள் சூர்யா. சூர்யா ஆவடி இல்ல சிங்கிள் பிரதர். சிங்கிள் ப்ரோஸ். சிங்கிள் ப்ரோ. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களை அப்படியே அப்புறம் எப்படி சிங்கிளா இருக்கும்? வருண் எல்லாரும் வருண் சொல்றாங்க, நான் தருண் சொல்றாங்கன்னு எதிர்பார்த்தேன். இல்ல தருண் கேட்டா அப்படிதான். தருண் கேட்டா ஓகே. சின்ன பையனுக்கு கோவம் வருது. பாப்கார்ன் போட்டுன்னு சத்தம் கேக்குது. അതിനുള്ള ക്യാമറ വെക്കി പൊട്ടി നിന്റെ പൊട്ടി ഇവ ഒരു പൈത്തക്കാരൻ. എന്ത്? ഞാൻ ഏത് ഫിൽറ്റർ ഇട്ടില്ല. ഇത് നാച്ചുറൽ ബ്യൂട്ടിയാണ്. നിങ്ങൾ എന്താ എപ്പോഴും ബ്യൂട്ടിഫുൾ അല്ലേ? സ്പെഷ്യൽ കസ്റ്റമേഴ്സ് പി ഫോർ പാച്ചു. P for പ്രാന്തൻ. പ്രാന്തൻ means പൈത്യക്കാരൻ. P for പൈത്യക്കാരൻ. தூங்க விடுறீங்களாடா? குரு அண்ணன். தூங்கவே விட மாட்டாங்க. இவர்தான் புது மாப்பிள்ளை அஸ்வதி சேச்சி. அச்சும்மா. யாரு என்ன? எங்க அச்சும்மா எங்க? போய் சமையல் ஆளு பத்தலன்னா சொல்லுங்க, நான் வந்து சமைச்சு தரேன். வாங்க, தயவு செய்து வாங்க. கல்யாணமே வேண்டாம், அம்மாவை கூட்டிட்டு திரும்பி வில்லேஜுக்கே போயிருங்க. எனக்கு அது பிடிச்சிருக்கு. நானும் அப்படிதான் பிளான் போடுறேன். என்ன பண்றது, வாழ்க்கை இப்படி போகுது. ஓகே, இவங்க கிட்ட இருந்தோம்னா இவங்க வந்து நம்மளை வந்து சமையலை பத்தியே பேச வச்சிருவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் வெளியே போயிடலாம். இல்லைன்னா நான் வந்து அதை பத்திலாம் பேசுறதே கிடையாது. யூனோ, நான் வந்து ரொம்ப குட் கேர்ள். அண்டு நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரே சத்தம். இவங்க தான் வந்துட்டு நம்ம ப்ரொடக்ஷனில் இருக்கிற கொச்சுக்குட்டி சின்ன பையன். ஹாய் ஹாய். பார்த்தீங்களா, சின்ன குழந்தை மாதிரி, ஆனால் பெரிய பையன். பெரிய பையனா இல்லை ஒரு 19. பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சான். பாப்கார்ன் இந்த பக்கத்து இருக்கு. வாவ், நம்ம சாஸ்காஸ் சாப்பிட்டுலாம் வந்துரு.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு நவீன் அண்ணன் ஊட்டி விட்டாரு, இப்போ குரு அண்ணன் ஊட்டி விடுவாரு, இல்லை ஊட்டி விட்டாரு. அப்புறம் நாங்களும் விட்டு விடுவாங்க. அப்புறம் என்ன, இதுக்கு அடுத்துட்டு நான் வந்து திருப்பி நடுவில் வந்து சென்னை போவேன். நான் 10th அந்த மாதிரி சென்னை வருவேன் வேற ஒரு ஷூட்காக. திருப்பி 10th முடிச்சுட்டு ஒரு 4 days முடிச்சுட்டு திருப்பி கேரளா வந்துடுவேன். அதுக்கப்புறமா கேரளா வந்துட்டு திருப்பி இங்கே ஷூட் பண்ணுவேன் கொஞ்ச நாள். அப்புறம் இங்கே ஷில்பா இல்லை, அவங்க வந்து போயிட்டாங்க, திருப்பி வருவாங்க. வேணும்னா கமிட்டட் ப்ரோஸ்னு மாற்றிக்கிறேன். வலிமை அப்டேட் ஏல செத்த பயில வலிமை அப்டேட்னு வலிமை அப்டேட் பாக்ஸ்னு ஒன்று வந்திருக்கான். அதில் வந்து கடிச்சு போடுவேன். அப்படி தான் நான் சொன்னதை வந்து திருப்பி திருப்பி போட்டு வந்து ஃபன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, வலிமை அப்டேட் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுது. இங்க மழைன்னா மழை இல்லை, பட் கிளைமேட் சூப்பரா இருக்கு பாருங்களேன், செமையா இருக்குல்ல. அதான் அந்த அளவுக்கு தெரியல, பட் நல்லா இருக்கு. வேற என்ன, நான் உங்களுக்காக ஒரு பாட்டு பாடட்டுமா? என் அண்ணாலாம் லைவ்ல இருக்கா, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு வெங்கண்ணன் ஒரு அண்ணன் இருக்கான். அந்த அண்ணன் கூட நான் வீட்டில் இருக்கும்போது டெய்லி ஹே நேஹா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஐயோ என் லைவ்ல பார்க்க வந்திருக்கீங்களா, தேங்க்யூ. அவங்க கூட இருக்கும்போது, நான் வீட்டில் இருக்கும்போது டெய்லி நாங்கள் வந்து வாட்ஸ்அப் கால் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட இன்னொரு ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தங்களை சேர்த்து கால் போட்டு டெய்லி வந்து யூனோ ஆடுவோம். யூனோ கார்ட்ஸ் இருக்குல்ல, கால் கனெக்ட் பண்ணிட்டு அதை வச்சு ஆடுவோம். இங்கே வந்து அவன்கிட்ட சரியாக நான் பேசுறது கூட இல்லை, ஒரு போர் அடிக்குது. உனக்கு பாப்கார்ன் வேணுமா, போய் கழிக்க தருலையா தருண் வருண். ஆமா, அவங்க ஒரு வாய் தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா போயிட்டாங்க. We from Malaysia. Hi. நான் குண்டாயிட்டேனா? இல்ல பாரு. சிலுவைகள் ஓகே, நான் வந்துட்டு உங்களுக்காக ஒரு பாட்டு பாடட்டுமா? உங்களுக்கு தெரியுமா, இங்க பாருங்க, நான் இங்க லைவ் போறேன், எங்க அம்மா இங்க இருந்து என் லைவே பாக்குறாங்க. இங்க பக்கத்துல இங்க நான் லைவ் போயிட்டு இருக்கேன்னா, இங்க இருந்து என் அம்மா அவங்க போன்ல இருந்து என் லைவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து எங்க அண்ணா, அது எங்க அண்ணா. இப்போ நான் வந்து உங்களுக்காக பாடுறேன். ஏன்னா லைவ் இவ்வளோ லேகாக போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் லேகா இருக்கு லைவ். காதலே என் காதலே, என்னை என்ன செய்ய போகிறாய், நானோவியன் என்று தெரிந்தும் நீ என் கண்ணிரண்டை கேட்கிறாய், சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தர போகிறாய். கிழங்கா எவ்வளோ எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பாடிட்டு இருந்தேன், வந்து கெடுத்து விட்டாரு. ஹாய், இங்க பாருங்க. ஐயோ ஜூம் பண்ண முடியுமா? தெரியாதுமா. பேக்கு போனோம். இது வந்து ஷஃப்னா சேச்சி, கோபிகா சேச்சி, சஜின் சேட்டன். நீங்கள் எல்லாரும் வந்துட்டு சாந்தவனம் சீரியல் பார்த்துருக்கீங்களா? சிப்பி சேச்சி நடிக்கிற மலையாளம் சீரியல். அதில் வந்து ஹீரோ, ஹீரோயின், ஹீரோட ஒய்ஃபு இவங்க 3 பேரும் என் ரூம் பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்களோட சாப்பாடெல்லாம் நான் தேடி சாப்பிடுவேன். அப்புறம் என்ன, நாங்கள் ஒரே ஜாலி தான். தேங்க்யூ. தெரியாம கீழே விழுந்துருச்சு. வேணும்னே போட்டா ரொம்ப நல்லா பாப்கார்ன். அம்மா இன்னைக்கு நெட் இல்லையா? அந்த வீடு தான்
கார்த்திக் கிருஷ்ணா வீடு, அதாவது நாங்கள் தங்கி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு நேராக ஆப்போசிட் தான். ஸோ கார்த்திக் கிருஷ்ணா வீடு இருக்கும்போதுலாம் நம்ம வந்துட்டு தூங்கி எழுந்து பல் தேய்ச்சிட்டு அப்படியே போய் ஸ்பாட்டில் உட்காந்துக்க வேண்டியது, அப்படியே மேக்கப் போட்டு அப்படியே ரெடி ஆகி அப்படியே வந்து நடிக்க வேண்டியது, அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இன்னொன்று காட்டுறேன், பாட்டு ப்ளே ஆகிட்டு இருக்கு. வேண்டாம், பாட்டு கேட்குதா? ஃபோனில் சார்ஜ் இல்லை, அதனால பவர் பேங்க். அடுத்து வேற ஏதாவது சொல்லுங்க. நானும் ஓடி ஓடி பேசி பேசி டயர்டாயிட்டேன். நான் இப்போதான் ஸ்கூல் படிச்சு முடித்தேன், 12th இப்போ முடிச்சிட்டேன். அது கவர்மெண்ட் பாஸ் பண்ணி விட்டுருச்சு, அதனால பாஸ் ஆயிட்டேன். தருணன் சக்தி தான் எங்களுக்கு வேணும். யார் கூட மேரேஜ் அக்கா? யார் கூட மேரேஜ், என்னென்ன ட்விஸ்ட்டு, அப்புறமா என்னென்ன நடக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளையிலேருந்து மௌனராகம் பார்க்க ஆரம்பிங்க. வலிமை அப்டேட் வேணும்னா அது வந்து என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு தெரியாதுங்க. நான் கபிலேஷ், தெரியுதா? ஹாய் கபிலேஷ். ஸ்கூல் முடிச்ச சொல்லு, படிச்செல்லாம் சொல்லாத அப்படின்னு எங்கள் அண்ணன் சொல்கிறான். எங்கள் அண்ணன் வந்து ஆக்சுவலாக எனக்கு மொத்தம் 9 அண்ணன். என் கூட பிறந்தவன் ராகுல் அண்ணன், ஆனால் அவனை தவிர இது எல்லாரும் எனக்கு அண்ணன். யுவர் ட்ரெஸ் நைஸ், தேங்க்யூ. இந்த ட்ரெஸ் வந்து லா ரோப் ஃபேஷன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், லா ரோப் பை மல்லி அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வந்தது. நைஸில் இந்த டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு, அதனால இது வாங்கினேன். சிங்கர் சாங் நான் பாடினது கேட்டுமா என்ன திருப்பி பாட சொல்கிறீங்க? என் ஏஜ் வந்து இப்போ 17, பட் இன்னும் ஒரு 4 months ஆச்சுன்னா எனக்கு 18 years ஆகிடும், 18 வயசு ஆயிரும். லேக் ஆகுது, ஆமாம் லைவ் பயங்கரமாக லேக் ஆகுது, ஏன்னா எனக்கு நெட் இல்லை அதனால. நான் வந்து காமர்ஸ் குரூப் படித்தேன். இங்கே பாருங்க, நான் வந்து இங்கே லைவ் பேசிகிட்டு இருக்கேன், அவங்க அங்கேருந்து லைவை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், வேற என்ன இருக்கு பேசுறதுக்கு? ஏதாவது சொல்லுங்களேன், நீங்கள் ஏதாவது கேளுங்க. ஹாய் ஷர்மிளா. வேற என்ன இருக்கு, நீங்க ஏதாவது சொல்லுங்க. அதுக்கப்புறமா அது நிறைய தடவை சொல்லிட்டேன். நாளையிலேருந்து மௌனராகம் 10 o'clock டெலிகாஸ்ட் ஆகுது பாருங்க. எங்க வெங்கியோட அட்டண்டன்ஸ் இல்லை. அல்லே அல்லே காஸ்டியூம் கொடுத்தவங்க தான். ஆமாம்மா, அல்லே 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 அவங்க அது கொடுத்தவங்க தான் இதுவும் கொடுத்தாங்க. அவங்க எனக்கு நிறைய ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பேர் நல்ல ட்ரெஸ் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஜிபி முத்து மாதிரி பேசுங்க. ஏன்னா செத்த பிள்ளைய நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேன். நானே அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு என் வாய்ஸை வந்து அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். திருப்பி அவரை மாதிரி பேசுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா இது என்ன அர்த்தம்? இது இப்போ ஜிபி முத்து மாதிரி பேச சொன்னீங்க, ஆனால் விஜயகாந்த் வாய்ஸ் வந்துச்சு. ஸோ சாரி. யூடியூப்பில் எப்போ எஸ், எனக்கு யூடியூப்புக்கு வந்து 2 வீடியோ இருக்குது, ஆனால் அது வந்து எடிட் பண்ண உடனே நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் சண்டே போஸ்ட் பண்ணிடுவேன். எல்லாரும் மறக்காம பாருங்க. அப்புறம் இங்க மழை பெய்யுது. ஷாஜி பூந்துரா வந்தா. ஹாய் ஷாஜி சேட்டா, ஹவ் ஆர் யூ னா ചോദിച്ചது. ஹூ ஆர் யூ அல்ல, நிக்குന്നില്ല, உட்காந்துட்டு தான் இருக்கேன். அப்லோட் நான் தான் பண்ணணும் அங்கேருந்து அண்ணா. அப்புறமா எங்களுக்கு நாளைக்கு திருப்பி ஷூட் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் நான் வந்து சாரிலாம் கட்டி தாலிலாம் போட்டிங்க, குங்குமம்லாம் வச்சு கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு டேரக்டர் அவங்கள தான் காட்டட்டுமா? ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் போய் காமிச்சிட்டு வரேன். டேரக்டர் ரூமுக்கு எங்கள் டேரக்டர் சார், கேமராமேன் சார், நெக்ஸ்ட்டு கோ டேரக்டர் சார் எல்லாரும் இருப்பாங்க. வெயிட் பண்ணுங்க.
சார் ஹாய் சொல்லுங்க. லைவ் சார். ஸோ இதுதான் நம்ம டைரக்டர் சார். நாளைக்கு ஷூட்டுக்காக எல்லாம் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது சொல்லுங்க சார். நாளைக்கு மௌனராகம் ஸ்டார்ட் ஆக போகுது பாருங்க, அப்படிதான் சொல்லுங்க. ஆ அப்புறம் நீங்கள் ப்ரோமோவில் பார்த்தீங்கல்ல, மறந்துடாதீங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு மனோஜ் சார் தான் சொல்லி கொடுத்தாரு. ஏதாவது சொல்லுங்க சார். நாளைக்கு மௌனராகம் ஸ்டார்ட் ஆக போகுது பாருங்க, அப்படிதான் சொல்லுங்க. ஏதாவது பேசுங்க. நீங்க தான் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட போல நாளை மௌனராகம் 2 திரும்பி ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, நீங்க பண்றீங்களா? திருப்பி ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னீங்களே, நீங்க பண்றீங்களா? ஆமா, நாம எல்லாரும் தான் பண்றோம். அப்படியே தள்ளி நீ விட்டாலும் பண்றது அப்போ நான் சொன்னல, இதான் சஜின் சேட்டன், இது ஷப்னா சேச்சி, ஓடியது கோபிகா சேச்சி. இது சஜின் சேட்டனோட ரூமு, இது ராகுல் அண்ணாவோட ரூமு, அதுதான் ஏ ரூம். ஏ ரூம் பார்த்தீங்களா, பட்டாம்பூச்சிலாம் இருக்கும். அதுதான் பாண்டியன் ஸ்டோர்ஸோட ரீமேக் தான் சாந்தவனம். அதோட கதிர் கேரக்டர் தான் இது. இது கதிரோட ரியல் வைஃப். ரியல் லைஃப் தான் ஓடி போச்சு. அல்ல சஜின் சேட்டனோட ரியல் வைஃப் இல்ல ரியல் வைஃப். அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கோபிகா சேச்சியோட ஃபேன் யாரோ ஒருத்தங்க ஹாய் சொன்னாங்க. எல்லாம் சரி, ஏன் தலை வலிமை அப்டேட்டே கேட்டுட்டு இருக்கீங்க? மழை காட்ட அதை வந்து மாத்தி காட்டணும். எந்த காலேஜ் போறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. நான் இன்னும் காலேஜ் எது போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணவே இல்லை. நீங்கள் ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுங்க. என்ன கோர்ஸ் படிக்கலாம்? நான் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அப்புறமா விஸ்காம் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கப்புறமா படிக்கவே வேணான்னு கூட ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணலான்னு. அங்கிருந்து இந்த வீடியோ எடுக்கிறாங்க. இதோ அந்த கேப்ல இருந்து என்ன வீடியோ எடுக்கிறாங்க. മലയാളം ആണോ? മലയാളം അല്ല, മലയാളി. പക്ഷെ മലയാളം അറിയില്ല, കുറച്ച് മനസ്സിലാവും. நான் வந்து அம்மா செல்லமா அப்பா செல்லமா? நான் வந்து எல்லாரோட செல்லம். எதுக்கு மேலே எதுக்கு பேசிக்கிட்டு? டெல் மை நேம். சத்யபிரியா. ஹாய் சத்யபிரியா. அதுக்கப்புறமா என்ன வாய்ஸ்? ஹாய் ரவீனா, லவ் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஹாய், தேங்க்யூ. ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி தெரியும். விஸ்காம் பெஸ்ட்டு. ஆனால் எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, நான் விஸ்காமே எடுத்துக்கிறேன். அப்படின்னா படிக்காதீங்க. ஆமாம், படித்து என்ன பண்ண போகிறான்னால படிக்கல. என் நேமை சொல்லுங்க. இட்ஸ் மீ டெவ் லூசோ. அதுக்கப்புறமா வந்து நான் ஜோஷ் ஆப்பில் இருக்கேன். எல்லோரும் இந்த ஜோஷ் ஆப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே ரீல்ஸில் பார்க்காத நிறைய வீடியோஸ்லாம் அங்கே போஸ்ட் பண்ணுவேன். உங்கள் வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கு தெரியுமா இங்கே மழை சூப்பராக பெய்யுது? காட்டட்டுமா? You are my favorite. Thank you so much. ஸ்னேஹன் சொல்லுங்க. ஹாய் ஸ்னேஹன். ஹஸ்ரத் சொல்லுங்க. இல்ல ஹர்ஷத் சொல்லுங்க. ஹாய் ஹர்ஷத். அப்போ தமிழ் பிடிக்காதா? எனக்கு தமிழ் பிடிக்கும். ஷான் சேட்டன் வரீங்களே.
உங்களுக்கு இங்க ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் ஷாம் சேட்டாவா காட்டுறேன். டான், அவர் தான் இங்க இருக்கிற டான். சேதுவைகள் சீரகங்கள் ரெண்டில் என்ன തരപ്പോகிறாய். ഈ ചൊവ്വാഴ്ച എന്തെങ്കിലും ചെയ്യാൻ പറ്റുകയാണെന്നുണ്ടെങ്കിൽ സംസാരിക്കാം. ഓക്കെ സാർ, ഓക്കെ ഓക്കെ. എന്നിട്ട് ഞാൻ സാറിന് വിളിച്ച് പറയാം തരാം നാളത്തെ കാര്യം എന്താണെന്നുള്ളത്. ഓക്കെ ഓക്കെ സാർ, ഓക്കെ ഓക്കെ. ஹாய் சொல்லுங்க. லைவ்ல எல்லாரும் உங்களை பாக்குறாங்க. 2200 people வாட்ச் பண்றாங்க. பிரச்சனை தெரியும், ഞാൻ ആരോടും சொல்லிருக்கீங்களே. വലിയ பிரச்சனை சொல்லிட்டேன். ஷாம் சேட்டா தி டான். ഓക്കെ ஓகே, சட்டை போட்டிருக்காரு. அட போமா, எவ்வளோ மெசேஜ் பண்ணுற, ஒரு ஹாய் சொல்ல மாட்டேற. ஹாய் ஹாய் அம்மு, சாரி. ஜான் டேனியல்ஸா? இல்லை, அது ஜாக் டேனியல்ஸ். ஆனால் அவர் இல்லை, ஜாக் டேனியல்ஸ் வந்துட்டு ஊருக்கு போயிட்டு இல்லை வீட்டுக்கு போயிட்டாரு. திருப்பி வருவார் நாளைக்கு. நான் காட்டுறேன். அவருக்கு கூட நான் 2 ரீல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் சொல்கிறேன், நான் வந்து அஜி சேட்டா கூட, ஷாஜி சேட்டா கூட, அதுக்கப்புறமா பாகுபலி சேட்டன் கூட, இவங்க 3 பேர் கூடயும் நான் ரீல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். சிவகார்த்திகேயன் அண்ணா பற்றி சொல்லுங்கள். சிவகார்த்திகேயன் அண்ணா வந்து ரொம்ப சூப்பரான டைப், ரொம்ப ஜாலியான டைப்பு, ரொம்ப ஃபன் டைப்பு, டவுன் டு எர்த் டைப்பு, ஜாலியாக பேசுவார், நல்லா ஃபன் பண்ணுவார். அப்புறம் என்ன, வேறு என்ன சொல்லணும் சொல்லுங்கள். ஷில்பாக்கா வீட்டுக்கு போயிட்டாங்களே. மௌனராகம் சீரியலுக்கு வெயிட்டிங். வந்து அவ்வளோதான், நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். நாளையிலேருந்து உங்களுக்காக சீரியல் திருப்பி டெலிகாஸ்ட் ஆகுது 10 மணிக்கு. தூங்காமல் எங்கள் சீரியலை பாருங்கள் ஜாலியாக. ஓகே. இப்போ வந்து எங்கள் சீரியலோட டான் காமிச்சோம். எங்கள் பில்டிங், இந்த நாங்கள் தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டோட டான் யாருன்னு காட்டுறேன். டான் 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 ரமேஷ் சேட்டன். இவர் தான் எங்கள் தங்கியிருக்கிற இடத்தோட டான். இவர் குட்டி டான். நீங்கள் டான் சார், நான் டான் சார். அதுதான். பாய்க்கா, நெட் இல்லை. எனக்கும் நெட் இல்லை, இருந்தாலும் நான் பேசலையா? அப்போ எனக்காக நீங்கள் பார்க்க மாட்டிங்களா? உங்கள் வாய்ஸே இப்படித்தானா? ஆமாம், என் வாய்ஸே இப்படி தான். இப்போ எவ்வளவோ பரவாயில்ல தெரியுமா? சின்ன வயசில் வந்து நான் இன்னும் ரொம்ப மோசமாக பேசுவேன் அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து என்னை திட்டி இப்போ வந்து இவ்வளோ பரவாயில்ல. பார்த்துருக்கீங்களா சிவகார்த்திகேயன் அண்ணாவை? பார்க்கும்போது என்னையும் கூப்பிடுங்க. நான் வந்து ரொம்ப முன்னாடி பார்த்தேன். நான் திருப்பி எனக்கு ஒரு பார்க்க வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களை கூப்பிடுறேன். அப்புறமா அட போமா, கையெல்லாம் வலிக்குது. நான் தான் பிடிச்சிட்ருக்கேன், எனக்கே கை வலிக்கலை. ரீல்ஸ் ப்ளூப்பர்ஸ்லாம் போடுங்க யூடியூப்பில், கண்டிப்பாக போடுறேன். தருணா அண்ணாவா? தருண் அண்ணா வந்து மேலே. உங்களுக்கும் வாய்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. என்ன பண்ணுறது, ஆண்டவன் படைத்தான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். வையக்கா இப்போலாம் டிஎம் ரிப்ளை. அது என்ன தெரியுமா? சக்தி தருண் கிரஷ் ஹாய். இப்போ ஏன் தெரியுமா டிஎம்க்கு அப்புறம் நீங்கள் பண்ணுற எடிட்ஸ்க்கு வந்து சரியாக ரிப்ளை பண்ண முடியல. இங்கே வந்து ஷூட் இருந்துச்சுல, 5 days வந்து கல்யாணம். ஸோ கல்யாணம் இருக்கிறதுனால ஒரே சீக்கிரமாக காலையில் எழுந்திரிச்சு ரெடியாக வருது, அந்த மாதிரிலாம் இருந்ததுனால எனக்கு வந்து சரியாக டிஎம்க்கெல்லாம் ரிப்ளை பண்ண முடியல. ஐயோ, இவ்வளோ க்ளோஸ்அப்பில் வராதம்மா, பயந்துருவேன் அப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். எங்கப்பா நம்ம ஆட்டோக்கார தம்பி தேல்பத்ரி சிங். ஹாய் பிரியா மதியாக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாய் ரவீனா சிஸ், லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் மலேசியா. சுக்கீர்த்தி ஹாய். ரவி குட்டி, இன்னொரு சாங் பாடுங்க ப்ளீஸ்.
என்ன சாங் பாடுறது, நான் யோசிச்சு பாடுறேன். பட் எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் ஏதாவது கண்டென்ட் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது நான் வந்து யூடியூப்ல போடணும்னா அது என்கிட்ட சொல்லுங்க. நான் இது ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் யாருமே எனக்கு சொல்லியே தர மாட்டேறீங்க. உங்களுக்கு ஏதாவது நான் இந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு நல்லா இருக்கும், இல்லை என்கிட்ட இருந்து நீங்கள் ஏதாவது பர்சனலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ சொல்லுங்க, நான் உங்களுக்காக பண்ணி போடுறேன். ஓகேயா? வேற என்ன?